Hello friends, welcome to Tamil Tutorials. இது வந்து என்னுடைய வெப்சைட் www.civilingamtrust.in. Subscribe my YouTube channel. C basic interview programs-ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது swapping two numbers. ஓகே, முதல்ல வந்து ஸ்வாப்பிங்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஏ அண்ட் பி ரெண்டு வேரியபிள் இருக்குது. ரெண்டு வேரியபிளில் வேல்யூஸ் இருக்குது. ஏல வந்து 10 இருக்குது, பியில் வந்து 20 இருக்குது. ஸோ இதை ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னா என்ன மீனிங் என்ன அப்படின்னா, பியோட வேல்யூ வந்து ஏல அசைன் ஆகிடணும், ஏவோட வேல்யூ வந்து பிக்கு அசைன் ஆகிடணும். பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ ஏ = 10, பி = 20 இருக்குது. நான் ஸ்வாப் பண்ண உடனே எனக்கு வேல்யூ எப்படி இருக்கும்? ஏ = 20 ஆகிடுச்சு, பி = 10 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்வாப்பிங், நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் போட்டு வச்சுட்டேன். ஓகே, ரெண்டு லைப்ரரி ஃபைல்ஸ் இன்க்ளூட் stdio.h ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அண்ட் conio.h ரெண்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் வந்து இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு வேல்யூ வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ XOR நான் வந்து வேரியபிள் வந்து XYன்னு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஏபின்னு வச்சுக்கலாம், என்ன நேம் ஒன்றாலும் கொடுத்துக்கலாம், வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், ஒய்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், மூணாவதாக டெம்ப் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். டெம்ப்ன்றது டெம்பரரி வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ யூசர் வந்து ரெண்டு வேல்யூ என்ட்ரு பண்ணுவார். அந்த ரெண்டு வேல்யூ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுவார், ஒய்க்கு ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுவார். நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், அந்த வேல்யூவை ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ ஒய்க்கு என்ட்ரு பண்ண வேல்யூ எக்ஸுக்கு என்ட்ரு பண்ண வேல்யூ ஒய்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்றி விட போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்வாப்பிங். ஸோ printfல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு நம்ம யூசர்கிட்ட கேட்குறோம். அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப்ல நம்ம என்ன பண்ணுறோம், %d, இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பு. ஸோ நம்ம வந்து %d அதுக்கப்புறம் $x. எதுக்கு ஆம்பர்சன் யூஸ் பண்ணுறோம்? ஸோ நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். வாங்குகிற அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அட்ரஸ் வேணும். ஓகேங்களா? ஸ்டோரேஜுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். ஸோ அந்த ஆம்பர்சன்றது அந்த அட்ரஸை தான் குறிக்குது. ஸோ ஆம்பர்சன் சிம்பிள் எதுக்குன்னா அட்ரஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ ஆம்பர்சன் எக்ஸ்ன்ற அட்ரஸில் தான் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆம்பர்சன் ஒய்ன்ற அட்ரஸில் தான் நம்ம ஒய் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது முடிஞ்சிட்டோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு கிளியர் ஒரு ஐடியா வந்து நல்லா கிடைக்கும். ஸோ யூசரால் வந்து புரிஞ்சுக்க முடியும், ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். printf என்ன பண்ணுறோம், பிஃபோர் ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த லைனில் x %d, அப்போ அடுத்த லைனில் y %d. ஸ்லாஷ் என்ன மீனிங்கு, நேம்ஸ் ஸ்லாஷ் என்ன அடுத்த லைனில் வரணும்னா நம்ம வந்து ஸ்லாஷ்ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? x %d. ஸோ எனக்கு எக்ஸ்ன்ற வேல்யூ, இப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ என்னது, அவங்க யூசர் வந்து என்டர் பண்ணுற வேல்யூ. ஸோ அந்த என்டர் பண்ணுற வேல்யூ வந்து இந்த %d இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ x %d, இங்கே எக்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ்ன்ற வேல்யூ, எக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி y %d இருக்கு இல்லையா? ஸோ %d அப்படி இருக்கிற அந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்வாப்பிங் கான்செப்ட் போகலாம். நான் வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இன்டிஜர் டேட்டா டைப்பில். ஸோ அந்த டெம்பரரி வேரியபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெம்பரரி வேரியபிளில் எக்ஸோட வேல்யூவை அசைன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூவை டெம்பரரி வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறோம். அப்போது யூசர் என்டர் பண்ண எக்ஸ் வேல்யூ டெம்பரரி வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஒய்ன்னு நாங்கள் அசைன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு வந்து 10, ஒய்க்கு வந்து 20 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெம்பில் வந்து எக்ஸோட வேல்யூ, ஸோ எக்ஸோட வேல்யூ 10, அப்போ டெம்பில் வந்து 10ன்னு இருக்கும். இப்போ x ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸில் வந்து என்ன, x ஒய்ன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸுக்கு நம்ம என்ன என்டர் பண்ணோம், 10ன்னு என்டர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே x ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன, 20. ஸோ அந்த 20 வந்து எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு வந்து என்ன ஆகும், அசைன் ஆகிடும். ஸோ ஓவர் ரைட் ஆகும். ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், யூசர் என்டர் பண்ணது என்னது 10. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், x ஒய்ன்னு கொடுத்துட்டோம். ஸோ 10ன்ற இடத்துல 20 வந்து அது ஒய்யோட வேல்யூ 20ன்றது ஓவர் ரைட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒய்ன்ற இடத்துல நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவையா,
ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், டெம்பில் வந்து நம்ம அசைன் பண்ணியிருந்தோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு டெம்ப். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃபில் ஆஃப்டர் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் வேல்யூஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணோம். ஸோ 0 எரர்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ என்டர் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு 2 வேல்யூ கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 10 எக்ஸுக்கும் 20 ஒய்க்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங் எக்ஸோட வேல்யூ என்ன 10, ஒயோட வேல்யூ 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் என்ன ஆச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா, ஸோ சி பிகினர்ஸ், சி இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சும்மா ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஸோ இதுலேயே இப்போ நான் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி போட்டேன் இல்லையா, ஸோ டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் எப்படி போடுறது, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் இல்லாமல் 2 வேரியபிள் மட்டுமே வச்சு எப்படி போடுறது, அது சம் லாஜிக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப் போடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்வாப்னு எடுத்துகிட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ஒரு டுட்டோரியலில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏதாவது டவுட் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ மோர் வீடியோஸ் visit on www.sivalingamtrust.in. ஸோ இந்த வெப்சைட் போய் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் .NET, SQL, HTML, CSS, JavaScript இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் தமிழ்லேயே டுட்டோரியல் நிறைய இருக்குது. சம் பேசிக் இது படித்தா வந்து கெட் மோர் நாலேஜ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கெயின் பண்ணிக்க முடியும். அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், okay, thank you for watching.